Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம ரிலேஷன் அப்படின்னா என்ன அண்ட் அதை பேஸ் பண்ணியிருந்த கான்செப்ட்ஸில் அதோட டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன் என்ன அப்படின்றத பார்த்தோம். இன்றைக்கி அதோட கண்டினியூஷன். அதில் மெயினாக நம்ம வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னா என்னன்ற விஷயம் பார்த்தோம். இன்றைக்கி அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ ப்ராப்ளம் 1 என்ன அப்படின்னா, ஷோ தட் தி ரிலேஷன், அவங்களே ஷோ தட் ப்ரூவ் தட்லாம் கொடுத்துட்டா கண்டிப்பாக அது வந்து என்ன ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் தான். கண்டிப்பாக 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். செட் வந்து 1, 2, 3 கிவன் பை R is equal to 1, 1, 2, 2, 3, 3 reflexive வந்துருச்சு பாருங்க. அண்ட் சிமெட்ரிக் 1, 2, 2, 3 is reflexive பட் நெய்தர் சிமெட்ரிக் நார் டிரான்சிட்டிவ். ஸோ அவங்களே வந்து இது ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் இல்லை, தட் இஸ் ரிஃப்ளெக்சிவ் மட்டும் சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ் இல்லைன்றதை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஏ வந்து நம்மளுக்கு 1, 2, 3, ஆர் வந்து 1, 1, 2, 2, 3, 3, 1, 2 அண்ட் 2, 3ன்னு எடுத்துக்கிறீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ்னா என்ன கண்டிஷன்? எல்லா ஏவும் வந்து அந்த செட்டுக்குள்ளே இருக்கணும், ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும். ஓகே, சின்ஸ் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ் ஆஸ் 1, 1, 2, 2 அண்ட் 3, 3 லைஸ் இன் ஆர். கரெக்டாக? ஏன்னா வந்து நம்மளுக்கு இந்த செட்டில் இருக்கிறது 1, 2, 3 தான். இதில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் பாருங்கள், 1 எடுத்திங்கன்னா 1, 1, 2 எடுத்தால் 2, 2, 3 எடுத்தால் 3, 3 எல்லாமே இருக்குது. ஸோ தட் இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். செகண்ட் ஒன் என்ன? சிமெட்ரிக் செக் பண்ணோம். 1, 2 செட்டுக்குள்ளே இருக்கா ரிலேஷனுக்குள்ளே? எஸ், 1, 2 இருக்குது. பட் சிமெட்ரிக்னா என்ன? ஏ பி இருந்தால் பி ஏவும் இருக்கணும். பட் நமக்கு என்ன 2, 1 இல்லை. அதனால் வந்து இது என்னது? சிமெட்ரிக் கிடையாது. ஓகே, தட் ஃபார் ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக். அடுத்தது டிரான்சிட்டிவான்னு செக் பண்ணோம். டிரான்சிட்டிவ்னா என்ன கண்டிஷன்? ஏ பி எடுத்துகிட்டு பி சி எடுத்திங்கன்னா ஏ சியும் உள்ளே இருக்கணும். தட் இஸ் டிரான்சிட்டிவ் கண்டிஷன். ஓகே, ஸோ அப்போ டிரான்சிட்டிவ் செக் பண்ணுறப்ப சின்ஸ் 1, 2 வந்து செட்டுக்குள்ளே இருக்குது ரிலேஷனில் அண்ட் 2, 3யும் ரிலேஷனுக்குள்ளே இருக்குது. அப்போ இது வந்து ஏ இது பின்னு எடுத்திங்கன்னா அப்போ ஏ சி இருக்கணும், ரைட்? ஸோ இது ஏ இது பி, அதே பி சின்னு போகுது. ஸோ இது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணுறப்ப எனக்கு என்ன இருக்கணும்? ஏ சி இருக்கணும், 1, 3 இருக்கணும். பட் 1, 3 வந்து ரிலேஷனுக்குள்ளே இல்லை. தட் ஃபோர் என்ன சொல்லிடலாம்? ஆர் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். அப்போ ரிஃப்ளெக்சிவ் மட்டும் இருக்குது, மற்ற ரெண்டுமே இல்லை, சிமெட்ரிக்கும் இல்லை, டிரான்சிட்டிவும் இல்லை. தட் இஸ் தி ப்ராப்ளம் நம்பர் 1. தென் ப்ராப்ளம் 2 என்ன அப்படின்னா, ஷோ தட் தி ரிலேஷன் ஆர் இன் தி செட் இசட்னா என்ன? செட் ஆஃப் ஆல் இண்டிஜர்ஸ். அவங்களே சொல்லிட்டாங்க ஆஃப் இண்டிஜர் கிவன் பை. ஸோ ரிலேஷன் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ பி, ஸோ 2 divides a minus b அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ரூஃப் பண்ணோன்னா கண்டிப்பாக என்ன 3 கண்டிஷனுமே ஹோல்ட் ஆகும். ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஷோ தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷோ தட் ப்ரூவ் தட் சொன்னால் கண்டிப்பாக அது ட்ரூ. இப்போ ஃபஸ்ட்டு கிவன் ரிலேஷன் எடுத்துக்கலாம். ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ பி சச் தட் 2 divides a minus b. தட் இஸ் தி கண்டிஷன். ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ்னா என்ன? ஏ வந்து அதுக்குள்ளே இருக்கணும், ரைட்? தட் இஸ் தி ரிலேஷன். அப்போ ஏ எடுக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? 2 divides a இது b. அப்போ a minus bனா என்ன? a minus aன்னு வரும். அப்போ 2 divides a minus a, இதுதான் இதுக்கான மீனிங், ரைட்? அப்போ a minus a என்ன? 0 இஸ் அ இன்டிஜர். அப்போ 2 divides 0 கண்டிப்பாக என்ன பண்ண முடியும்? 0/2ன்னு எழுத முடியும். ஸோ தட் 2 divides 0. ஸோ ஆர் இஸ் அன் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன். ஸோ நம்ம மாற்றி எடுத்துடக்கூடாது. அப்போ இதை நீங்கள் இப்படி யோசிக்கக்கூடாது. அதாவது 2 divides 0னா 2/0, இது நாட் டிஃபைன்டு தானே இன்னும். ஸோ 2 divides a divides b அப்படின்னா என்ன அர்த்தம்? a divides b அப்படின்னா இந்த bயை ஐ மே ரைட் a இன்ட்டு சம் அதர் இன்டிஜர் cன்னு என்னால் எழுத முடியணும். அதான பாசிபிலிட்டி. அப்போ நான் இந்த 0வை என்ன பண்ணலாம்? 2 இன்ட்டு சம் அதர் இன்டிஜர் என்ன? 0 அப்படி என்னால் எழுத முடியணும். ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா 0/2 விச் இஸ் ஈக்குவல் டு 0, ஒரு இன்டிஜர் தான். ஸோ ஆன்சர் வரும் நம்மளுக்கு. ஸோ தட் ரிஃப்ளெக்சிவ் இஸ் ஹோல்ட். அடுத்தது சிமெட்ரிக். ஸோ அண்டு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா தான் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி கண்டிஷன் ப்ரூஃப் பண்ணணும், டைரக்ட் ப்ரூஃப் கொடுக்கணும் இருக்குது அப்படின்னா. இல்லைனா கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்தா போதும். கவுண்டர் எக்ஸாம்பிள்னா என்ன? ஏதோ ஒரு நம்பர்ஸ்க்கு கொடுத்துட்டு இந்த நம்பருக்கு இது ட்ரூ இல்லை, அதனால் ஜென்ரலி ட்ரூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஓகே, இஃப் a b belongs to a then 2 divides a minus b. கரெக்டாக அதான மீனிங் டெஃபினிஷன் படி. ஸோ 2 divides a minus bனா அப்போ 2 divides என்ன ஆகும்? b minus a ஆல்சோ. கரெக்டாக? ஏன் இப்போ இதிலேருந்து மைனஸ் வெளியில் எடுத்திங்கன்னா என்ன? மைனஸ் ஆஃப் a minus bயும் டிவைட் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 4னா 2 divides 4, ரைட்? அதே மாதிரி 2 divides minus 4 ஆல்சோ, ரைட்டா? ஸோ அப்போ அந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பி மைனஸ் ஏன்னு வந்துடும். அதுதான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். அப்போ பி மைனஸ் ஏவும் வந்து என்ன பண்ணோம்? டிவைட் பண்ணோம். அப்போ b minus a டிவைட் பண்ணுதுன்னா b, a belongs to r. அப்படியே ரிவர்ஸு. ஸோ a, b belongs to rனா 2 divides a minus b.
b கமா a belongs to rனா 2 divides b minus a அவ்வளோதான். therefore என்ன ஆகுது, r is symmetric. கொஞ்சம் அது கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க நோட்டேஷன்ஸ்லாம். தென் தேர்ட் ஒன் என்ன, ட்ரான்சிட்டிவ். ஸோ ட்ரான்சிட்டிவ்னா என்ன, a கமா b ரிலேஷனில் எடுக்கிறீங்க, b கமா சியும் ரிலேஷனில் எடுக்கிறீங்க அப்படின்னா a கமா c வந்து என்னவா இருக்கணும், ரிலேஷனுக்குள்ளே இருக்கணும். ஸோ இஃப் a கமா b belongs to r அப்படின்னா என்ன அர்த்தம், 2 divides a minus b. அதே மாதிரி b கமா c belongs to r னா என்ன அர்த்தம், 2 divides b minus c. இது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி எழுத போகிறோம். ஸோ now a minus c is equal to என்னது, a. இது கூட என்ன பண்ணுறோம், a minus c கூட ஒரு b adding and subtracting பண்ணுறீங்க. இது கூட என்ன பண்ணுறோம், ஸோ adding and subtracting with b. ஸோ adding and subtracting with b. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ப்ரொசீஜர் வருது. இப்போ என்ன பண்ணலாம், ஆல்ரெடி எனக்கு என்ன ஃபார்மில் இருக்குது, a மைனஸ் பி 2 டிவைட் பண்ணோம், b மைனஸ் சியோ என்ன 2 டிவைட் பண்ணோம். அப்போ a மைனஸ் பி தனி நம்பர், b மைனஸ் சி தனி நம்பர், ரெண்டுத்துக்கு நடுவில் இன் பிட்வீன் அடிஷன் தான் இருக்குது. ஓகே, விச் இம்ப்ளைஸ் a மைனஸ் சி இஸ் ஈவன். ஈவன்னா விச் டிவைட்ஸ் 2 போத், ரைட். ஸோ அப்போ a மைனஸ் பி வந்து நம்மளுக்கு என்ன வருது, ஈவன். ஸோ a மைனஸ் சி இஸ் டிவிசிபிள் பை 2 அப்படின்னு வந்துடுது. therefore 2 divides a minus c. So a comma c belongs to your relation. So அப்படி இல்லைனா இந்த ஈவன் இது புரியலனா என்ன பண்ணலாம், இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது என்ன ஈக்குவேஷன் 2. ஸோ ஃப்ரம் 1 and 2. ஸோ நம்ம என்ன சொல்லலாம், ஃப்ரம் 1 and 2. ஓகே, ஸோ இந்த நம்பர் டிவைட்ஸ் 2, இந்த நம்பர் டிவைட்ஸ் 2. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுறப்பையும் வர ரிசல்ட்ன்றா என்ன, டிவைட்ஸ் 2. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 6ன்னு வைங்க, 6 டிவைட்ஸ் 2. இது ஒரு 8னா 6 + 8 பண்ணால் என்ன வரும், 14. 14 இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 2. ஸோ அதுதான் நம்ம அங்கே சொல்கிறோம். இது தனியாக டிவைட்ஸ் 2, திஸ் டிவைட்ஸ் 2னா அப்போ டேரெக்டாக இது வந்துடலாம் இந்த ஈவனுங்கிற கண்டிஷன் எழுதாமலே. ஓகே, ஸோ எப்படி வேணால் நம்ம சொல்லிக்கலாம். therefore r is the transitive. ஸோ transitive வந்துடுச்சு, ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், transitive மூணும் வரதுனால hence r is an equivalence relation on set of all integer z. That's all for this question number 2. Then problem 3 என்ன அப்படின்னு பாருங்க, a relation r on r. rங்கிறது என்ன, set of all real number. இங்கே சொல்லிட்டோம். ஸோ r is nothing but set of all real numbers defined by, கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் இது ரிலேஷன். ஒரு ஸ்கிரிப்ட் ஆரில் பேசுகிறீங்க, இல்லை ஆர் கொஞ்சம் போல்டாக இருக்குது அப்படின்னா இட் இஸ் செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர் தெரிஞ்சுக்கோங்க. ஆர் இஸ் டிஃபைன்டு பை a கமா b such that a is less than or equal to b cube is an equivalence relation or not. இதை செக் பண்ண சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், முன்னாடி கொஸ்டினில் ஷோ தட்னு கொடுத்ததால கண்டிப்பாக அது ஈக்குவலன்ஸ். இங்கே வந்து செக் பண்ண சொல்கிறதுனால இருக்கலாம் இல்லாமலும் போகலாம். அப்போ செக் பண்ணணும். ரிஃப்ளெக்சிவ் செக் பண்ணுறோம். ரிஃப்ளெக்சிவ்னா என்ன, a கமா a பிலாங்ஸ் டு r, ரைட். ஸோ எல்லா கண்டிஷனுக்கும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். லெட் a வந்து நான் ஒரு 1/2 நோ, a கமா b பிலாங்ஸ் டு ஆர்னா என்ன அர்த்தம், a இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு a கியூப். அதான கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ a கமா bனா என்ன, a இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு b கியூப். ஸோ நமக்கு a கமா a பிளேஸ்லேயே என்ன இருக்குது, b பிளேஸ்லேயும் ஏவாக இருக்கிறதுனால a இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு a கியூப்னு எடுக்க போகிறோம். அப்போ a வந்து நான் ஜஸ்ட் 1/2 எடுத்தா என்ன வரும் நம்மளுக்கு ஆன்சர், 1/2 கியூப் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 1 கியூப் இஸ் 1, 2 கியூப் இஸ் 8, 1/8. 1/8 பண்ணிங்கன்னா 0.125. ஸோ 1/2ங்கிறது என்ன, 0.5. இதை விட இது பெருசா, நோ. ஸோ கண்டிப்பாக கிடையாது. அப்போ என்ன ஆகுது, 1/2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/2 கியூபாக பார்த்தீங்கன்னா நோ, ரைட். திஸ் இஸ் நாட் ட்ரூ. அப்போனா என்ன அர்த்தம், அதாவது 0.5 இஸ் நாட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0.125. therefore it is not ரிஃப்ளெக்சிவ். ஒரு கண்டிஷன் இல்லைனாலும் அது வந்து என்ன, ஈக்குவலன்ஸ் கிடையாது. ரிஃப்ளெக்சிவ் இல்லை, அதனாலே ஈக்குவலன்ஸ் இல்லை, முடிச்சுக்கலாம். பட் 3 கண்டிஷனை நம்ம செக் பண்ணுறோம். சிமெட்ரிக்னா என்ன, அடுத்து a கமா b ஆரில் இருக்குன்னா b கமா ஏவும் ஆரில் இருக்கணும். ஒரு ப்ரூஃப் எழுதும் போது இந்த மாதிரி எழுதுங்க. நான் இங்கே என்ன பண்ணுறேன் பாருங்க, கவுண்டர் எக்ஸாம்பிள் இதுதான். ஏன்னா இல்லைன்றதுக்கு கவுண்டர் எக்ஸாம்பிள். இப்போ a கமா b பிலாங்ஸ் டு ஆர்னா a இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு b கியூப். ஸோ டு ப்ரூவ் என்ன, b கமா a இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர், தட் மீன்ஸ் b இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு a கியூப் அப்படின்றத ப்ரூஃப். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஸோ கவுண்டர் எக்ஸாம்பிள் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இஃப் 1 கமா 2 பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னா 1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 கியூபா, அதான கண்டிஷன். a இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 கியூப். எஸ், ஆல்வேஸ். ஏன்னா 1 2 வந்து என்ன, 2 கியூப் பண்ணிங்கன்னா 8. ஸோ 1 விட 8 பெருசு. இதே 2 கமா 1 b, இது a கமா பின்னு எடுத்திங்கன்னா இது b கமா a, ரைட். ஸோ அப்போ 2 கமா 1 ஆரில் இருக்கணும், இருந்துச்சுன்னா அது சிமெட்ரிக். பட் என்ன ஆகுது, 2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 கியூபான்னு கேட்டால் நோ, ரைட். 2 is not less than or equal to 1. therefore என்ன ஆகுது, a கமா b ஆரில் இருக்குது. பட் b கமா a வந்து does not belongs to your relation r. அப்போனா நம்ம என்ன சொல்லிடலாம், r is not a symmetric. ஓகே, ஸோ it is not symmetric. it is எழுதுறதோட r is not symmetric கூட எழுதிக்கோங்க. தென் தேர்ட் கண்டிஷன் என்ன, டிரான்சிட்டிவா அப்படின்னு செக் பண்ண போகிறோம்.
ஸோ அப்போ ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் அண்ட் பி கமா சியும் வந்து என்ன ரிலேஷன் ஆரில் இருக்குது அப்படின்னா தென் ஏ கமா சி பிலாங்ஸ் டு ஆரா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். அப்போ ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர், ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி கியூப். பி கமா சி பிலாங்ஸ் டு ஆர்னா பி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சி கியூப். ஏ கமா சி பிலாங்ஸ் டு ஆர்னா ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சி கியூபா. இதை விட இது பெருசு, அதை விட இன்னொரு சி கியூப் பெருசுனா இதை விட இது பெருசு அப்படின்னு தான் யோசிப்போம். ஓகே, பட் இது வந்து நாட் ட்ரூ. எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ 3,3/2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏ வந்து 3, பி வந்து 3/2 அப்படின்னா ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3/2 த ஹோல் கியூபா அப்படின்னு செக் பண்ணோம். தட் இஸ் 3. ஸோ 3 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 கியூப் பண்ணிங்கன்னா 27, 2 கியூப் இஸ் 8, 27/8. ஸோ கண்டிப்பாக என்ன 3 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 27/8. ஏன்னா 9 3s ஆர் தான் 27, இங்கே 8 தான் இருக்குது. அப்போ 3ஐ விட அதிகமாக தான் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக இது ட்ரூ. அடுத்தது என்ன பண்ணுறோம், 3,2, some 6,5. இது வந்து ஒரு பி கமா சி. ஏன்னா பி சேமாக இருக்கணும். ஏ கமா பின்னா இங்கே என்ன பி எடுத்தீங்களோ அதே மாதிரி பி கமா சின்னு எடுத்துக்கிறோம், விச் பிலாங்ஸ் டு ஆர். ஸோ 3/2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6/5 கியூபா அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா 3/2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 கியூப் பண்ணால் 216/125. ஸோ 3/2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 216/125. 3/2னா என்ன வரும்? ஸோ 3 டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா 1.5 சம்திங் வரும். இது வந்து என்ன 1.728. ஸோ அப்போ இதை விட இது பெருசு. ஸோ அப்போ ஏ கமா சி வந்து இருக்கான்னு ஃபைனலாக செக் பண்ணணும். ரெண்டுத்தும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, ரெண்டுமே ரிலேஷனில் இருக்குது. ஏ கமா பியும் இருக்குது, பி கமா சியும் இருக்குது. இப்போ ஃபைனலி ஏ கமா சி இருக்கான்றது தான் கன்க்ளூஷன். அப்போ ஏ வந்து 3, சி வந்து 6/5 பிலாங்ஸ் டு ஆரான்னு செக் பண்ணோம். ஸோ 3 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6/5 கியூபா அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா 3 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு திஸ் அப்படின்னு செக் பண்ணால் நோ, பிகாஸ் இதோட ஆன்சர் என்ன 1.728. இது 3ஐ விட 1.728 வந்து சின்ன நம்பர். ஸோ நாட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அப்போனா என்ன ஆகுது, ஏ கமா சி டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். தட்ஃபோர் ஆர் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். அப்போ ஆர் வந்து என்ன ரிஃப்ளெக்சிவும் இல்லை, சிமெட்ரிக்கும் இல்லை, டிரான்சிட்டிவும் இல்லை. ஏதோ ஒரு கண்டிஷன் இல்லைனா கூட இட் இஸ் நாட் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஸோ மூணுமே இல்லாததுனால ஆர் இஸ் நாட் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 3 அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு 3 ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் வந்து பண்ணியிருக்கோம். அப்கமிங் வீடியோவில் ரிமைனிங் திங்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்னா என்ன, இந்த ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணியிருக்க டைப் அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒன் வேணும்னா பார்ப்போம். ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.